உங்களை நேரா நின்னு வெல்ல முடியாத ஒருத்தர் அடுத்து என்ன செய்வார் தெரியுமா? உங்களை பின்னாடி இருந்து தள்ள முயற்சி செய்வார். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முகத்தை பார்த்தா சிரிப்பு, பேச்ச கேட்டா தேன் ஒழுகும் இனிமை, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு போட்டி, ஒரு பொறாமை, மொத்தத்துல ஒரு வஞ்சகம். இவங்களை எப்படி அடையாளம் கண்டது? அடையாளம் கண்டாச்சு, ஆனா இவங்களை எப்படிதான் சமாளிக்கிறது? நண்பர்களே, இது யாரையோ திட்டுறதுக்கான ரியாக்ஷன் வீடியோ கிடையாது, இல்ல பழிவாங்க துடிக்கிற ரிவெஞ்ச் வீடியோவும் கிடையாது. இது உங்க வாழ்க்கைய, உங்க மன அமைதிய, உங்க எனர்ஜிய பாதுகாக்கிறதுக்கான வீடியோ. பகுதி 1. முக சிரிப்பை நம்பாதீர்கள். வள்ளுவர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றார், முக நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து தினமும் சிரிக்கலாம், எப்படி இருக்கீங்கன்னு நலம் விசாரிக்கலாம். ஆனா அந்த சிரிப்பு அவங்க மனசுல இருந்து வரலன்னா அதுக்கு பேரு நட்பு இல்ல, அது வெறும் நடிப்பு. நீங்க ஒண்ணு கவனிக்கணும், வஞ்சகர் ஒரே விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங். அது என்ன தெரியுமா? இன்கன்சிஸ்டன்சி. அதாவது அவங்க நடத்தையில ஒரு நிலையான தன்மை இருக்காது. இதை எப்படி செக் பண்றது? உங்க வெற்றி நேரத்துல அவங்க முகம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. உங்க ஐடியாவை உண்மையாவே சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல மேலோட்டமா ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விடுறாங்களா? உங்ககிட்ட தனியா பேசும்போது ஒரு மாதிரியும், ஒரு 4 பேருக்கு நடுவுல உங்களை மட்டம் தட்டுற மாதிரியும் நடக்கிறாங்களா? சோ முதல் ஸ்டெப், முகத்தை பார்க்காதீங்க, அவங்களோட பேட்டர்னை கவனிங்க. முகம் பொய் சொல்லும், ஆனா அவங்க நடந்துக்கிற விதம் உண்மையை சொல்லிடும். பகுதி 2. இனிமையான வார்த்தைகளின் பின்னால் இருக்கும் நோக்கம். சில பேர் உங்களை வானத்துக்கும் பூமிக்கும் உயர்த்தி பேசுவாங்க. உங்களை மாதிரி யாருமே இல்லப்பா, நீங்க தான் பெஸ்ட். இதை கேட்கும் போதே நமக்கே ஒரு சின்ன சந்தோஷம் வரும். ஆனா ஜாக்கிரதை, அதே வாய் ஏதோ ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவலை வாங்கி அதை அப்படியே உங்களுக்கு எதிரா வேற ஒரு இடத்துல பயன்படுத்தும். திருக்குறள்ல ஒரு சூப்பர் வரி இருக்கு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரோ எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க. யாராவது உங்ககிட்ட வந்து அவன் உன்னை பத்தி தப்பா பேசினா, இல்ல உன்னை யாரோ கீழே தள்ள போறாங்க வத்தி வைக்கிற மாதிரி பேசினா உடனே எமோஷனல் ஆகாதீங்க. வஞ்சகர்கள் உயிர் வாழ்றதே உங்க ரியாக்ஷன்ல தான். நீங்க எப்போ அமைதியா இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே அவங்க கேம் முடிஞ்சது. பகுதி 3. உங்கள் ஆற்றலை காப்பது எப்படி. வஞ்சகரை வெல்லணும்னா நீங்க அவங்க கூட நின்னு சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையே உங்க கோபம், உங்க ஸ்ட்ரெஸ், உங்களோட அந்த எமோஷனல் ரியாக்ஷன் தான். நீங்க இதை கொடுக்கலன்னா அவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. வள்ளுவர் சொல்றார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. வஞ்சகர் வார்த்தையால உங்களை காயப்படுத்த பாப்பார். ஆனா அந்த வார்த்தையை நீங்க மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது வடுவா மாறும். அதை வெளியவே விட்டுடுங்க. உங்களுக்கான சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இதுதான். அவங்களோட எதையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்க பர்சனல் விஷயங்களை ரொம்ப செலக்டிவா மட்டும் பேசுங்க. தேவையான அளவுக்கு மட்டும் பழகுங்க. உங்க இலக்கு மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் இஸ் பவர். தள்ளி இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சது. பகுதி 4. அவர்களின் வழியிலேயே சமாளிப்பது. அவர்களின் வழியிலேயே சமாளிக்கணும்னா நீங்களும் அவங்கள போல வஞ்சகமா மாறணும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பதிலா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வஞ்சகர் எப்படி வேலை செய்யறார்? அவர் உங்களை கவனிக்கிறார், ஆப்சர்வேஷன். உங்களை ஆட்டி படைக்கிறார், மனிப்புலேஷன். சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கார், டைமிங். நீங்களும் அதே ஆப்சர்வேஷனை பயன்படுத்துங்க. அவங்க பலவீனம் என்னன்னு பாருங்க. அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவை, ஒரு டிராமா தேவை, அதை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்க ஒரு வலைய விரிச்சா அதுல சிக்காம அந்த வலையை தாண்டி போய்கிட்டே இருங்க. எதிரிய அடிக்கிறத விட எதிரிய திகைக்க வைக்கிறது தான் பெரிய வெற்றி. முடிவு. வாழ்க்கையில வஞ்சகர்கள் வர்றதை தவிர்க்கவே முடியாது. ஆனா 2 விஷயம் நம்ம கையில இருக்கு. யார நம்பணும், எவ்வளவு ஷேர் பண்ணணும். திருக்குறள் நமக்கு பழிவாங்க கத்து கொடுக்கல, அது நமக்கு தெளிவை கத்து கொடுக்குது. நீங்க உண்மையாவே ஸ்ட்ராங் ஆகணும்னா உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க, உங்க தகவல்களை பாதுகாத்துக்கோங்க. இதுதான் உங்க உண்மையான பவர். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில யாருக்காவது பொருந்துதா? இல்ல உங்களுக்கு இப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உளவியல் பிளஸ் திருக்குறள் கலந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.